முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தனக்கு கிடைத்திருப்பது பதவி அல்ல, பொறுப்பு அப்படின்றது தான். இதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் தனக்கு சொன்னதா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை பார்த்தோம் அப்படின்னா, அந்த பொறுப்பில் இருந்து மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து திட்டமாகட்டும், அரசு பள்ளி குழந்தைகளுக்கான காலை சிற்றுண்டி திட்டம், அந்த காலை சிற்றுண்டி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது கூட முதலமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்றது, இதற்காக செலவு செய்யக்கூடிய அந்த பணம் அப்படின்றது அது வந்து செலவு கிடையாது, அது அரசினுடைய கடமை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கடமை என இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு மக்கள் நலனுக்காக. ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சீரான வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் திராவிட மாடல் அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த மாவட்ட மக்களுக்கு அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத செய்து கொடுக்கணும் அப்படின்னு. அதை சரியா நடக்குதா அப்படின்றதையும் கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்ற பேர்ல முதலமைச்சரை நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, அங்கே பணிகள் எப்படி நடக்குது, மக்களுடைய கோரிக்கைகள் தீர்க்கப்படுதா அப்படின்றத நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க. வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, திமுக ஆட்சி அமைந்த இந்த 2 ஆண்டு காலத்தில் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பலருக்கு பட்டா கிடைக்கப்பட்டிருக்கு. கிராமப்புறங்களில் பட்டா கிடைக்கப்பெற்ற மக்கள் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்படி பட்டா கிடைக்கப்பெற்ற மக்களினுடைய அந்த ஒரு மகிழ்ச்சியை தான் இந்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். என் பேர் செம்பருத்தி. வேலூர் மாவட்டம் காட்பாடி செல்லாவூர் இந்திரா சர்க்கால்பேட்டையில் இப்போ நாங்கள் இருக்கிறது. நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த இடம் காட்பாடி இந்திரா நகரில் ஒரு 30 வருஷம் கிட்டத்தட்ட அங்கே இருந்தோம். அங்கே வருஷம் மழை வர்றது, வேறு இடத்துல போய் வேறு ஊரில் போய் தங்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு மறுபடியும் வர்ற மாதிரியே இருந்துச்சு. நிரந்தர ஒரு வீடு இல்லை, ஒரு வாசல் இல்லை, ஒரு இடம் இல்லை தங்குற மாதிரி. வருஷம் அப்படியே இருந்துச்சு, காஞ்சிச்சு, மறுபடியும் வந்து தூங்கிறது அதே இடத்துல. சரி, 2021 தண்ணி ஃபுல்லாக ரம்பி ஒடிச்சுன்னு போயிடுச்சு. மழை பெஞ்சனால தண்ணியெல்லாம் வீடெல்லாம் ரொம்ப ரம்பிட்டு சாமானெல்லாம் மொத்தமே தண்ணியில் அடிச்சுக்கின்னு போச்சு. எதுவும் துணி இல்லாத, ஒரு பசங்களுக்கு ட்ரெஸ் இல்லாத ரொம்ப அவஸ்தைப்பட்டு நான் தண்ணியிலே இருந்தோம். ஒரு நாள் கூட, ஒரு வருஷம் கூட நாங்கள் அங்கே நிம்மதியாக இருந்ததில்லை. வெறும் சேரும் தண்ணி. இங்கே 2-3 ஊர் அந்த சாக்கடை தண்ணி அந்த ஏரியிலே போகும். சோறு கூட துண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. அங்கே எங்கெங்கோ இந்த கெட்ட தண்ணி ஒரு நாள் அப்படி வந்துடும் வாசனை. சோறு கூட எல்லாம் பசங்க வாழ்ந்து எடுத்துருவாங்க. இந்த குடிசைகள் மேலே தண்ணி ஏரி ஃபுல்லாக நிரம்பி குடிசைகளும் அடிச்சுட்டு போகிற அளவுக்கு தண்ணி நிரம்பி வந்ததுனால நாங்கள் போயிட்டு அதிகாரிகளை சந்திக்கும் போது அதிகாரிகள் எங்களை கொண்டு வந்து சமத்துவபுரத்தில் 3 மாதம் எங்களுக்கு உணவு 3 வேளையும் உணவு கொடுத்து எங்களை தங்க வைத்து எப்படியாக தண்ணி குறைஞ்சி விடும் என்று சொல்லும்போது மீண்டுமாய் நாங்கள் முதல்வரையும் பார்க்கணும், கலெக்டர்களும் பார்க்கணும், தாசில்தாரை பார்க்கணும், மனேதரை எல்லாரையும் பார்த்து எப்படியாக நமக்கு ஒரு தண்ணீர் இல்லாத மேடான இடங்களை நமக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், ஒரு பட்டா கொடுத்தா நல்லா இருக்குன்ற ஒரு யோசித்தோம். அந்த வீடுகள்லாம் தண்ணி வந்து ரம்பித்த உடனே ஒரு போட்டை பிடிச்சி மனு கொடுத்து சீக்கிரமாக போய் உடனே போய் கொடுத்தோம். அவர் கையில் கொடுத்த உடனே எங்களுக்கு உடனே ஒரே 5 நாள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துச்சு. அப்புறமா ஐயா கலெக்டர் ஐயா தான் முதலமைச்சர் ஃபோன் பண்ணார். அவரே டைரெக்டாக ஓடி வந்துட்டார் எங்கள் வீட்டாண்ட. முதலமைச்சர் இது கலெக்டர் ஐயா வந்துட்டார், எங்களுக்கு வீட்டாண்ட தேடி வந்துட்டார். வந்த உடனே என்ன ஆச்சுப்பா, என்ன இவ்வளோ தண்ணி ஆகிட்டுக்குது, என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்கும் வந்தார். அப்புறமா எம்பி கதிர்நாயக ஐயா அவரும் வந்தார். எல்லோரும் வந்து பார்த்தோன்னே இவங்களுக்கு சீக்கிரமாக உடனே இவங்களுக்கு என்ன பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அது பாருங்கள். அப்புறமா தாசில்தார் ஐயா கூப்பிட்டு போய் எங்களுக்கு சம்பிரதாயத்தில் தங்க வச்சார். 3 மாதம் உணவு, 3 மாதம் காலையில் டிஃபினு, சாயந்தரம் இது மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் சாப்பாடு, 3 மாதம் நல்லா சாப்பாடு வச்சு எங்களுக்கு நல்லா பார்த்திக்கினாங்க. அப்புறமா தான் வந்து எங்களுக்கு இந்த பட்டா இந்த மனை போட்டிக்கு இடம் எண்ணி பட்டை பண்ணி கொடுத்தாரு. பட்டை பண்ணி கொடுத்தவொடனே உடனே கரண்ட் வந்துச்சு, தண்ணி வந்துச்சு, போர் போட்டு கொடுத்தாங்க, எல்லாம் வசதி பண்ணி கொடுத்தாங்க. நரிக்குறவர்கள் என்ற குழுவை சேர்ந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33 குடும்பங்கள் இருந்தாங்க. கடந்த 2021 நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பெய்த மழையினாலும் வெள்ளத்தினாலும் அவர்கள் குடியிருந்து வந்த வீடுகள் எல்லாமே நீரில் மூழ்கடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்குள்ளே எல்லாத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் முழங்கால் அளவுக்கு வந்து தண்ணீர் போய்விட்டது. அவர்களை உடனடியாக அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல இடத்திற்கு, அவர்கள் ஒரு சுகாதாரமான இடத்திற்கு அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே
என்ன பண்ணோம், வன்றந்தாங்கல் என்ற பகுதியில், காட்பாடி வட்டம் வன்றந்தாங்கல் என்ற பகுதியிலே அவர்களுக்கு தனியாக ஒரு தீர்வு ஏற்பட்ட தரிசு என்ற நிலத்தை பார்த்து அவர்களுக்கு எல்லாருக்கும் அங்கே ஒவ்வொருத்தருக்கும் 2 சென்ட் என்ற அளவிலே நாம் வந்து வீட்டை அளந்து கொடுத்து ஒரு குடும்பத்திற்கும் நரிக்குறவ மக்கள் அனைவரையும் அங்கே கூட்டி சென்று அவர்களை அந்த இடத்தை காண்பித்து நேரடியாக அவர்களை கூட்டி சென்று அந்த இடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற முறையில் நானே காண்பித்து அவர்களை அங்கே குடியிருக்க செய்து வந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது. இங்கே சம்மந்தப்படத்தில் போய் தங்குங்க, உங்களுக்கு 3 வேளை சாப்பாடும் கிடைக்கும், இங்கெல்லாம் வேணான்னு நாங்கள் வேறு இடம் பார்க்குற வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் அங்கே 3 மாதமாக நாங்கள் எந்த கஷ்டமும் அவ்வளோ தெரியல. 3 மாதமாக சாப்பிட்றதுக்கு மத்தியானம் சாப்பாடு எங்களுக்கு கொடுத்தாரு, கொஞ்சம் நல்லா இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கலெக்டர் ஐயா மினிஸ்டர்கிட்ட போய் எங்களை பற்றி சொன்னி உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு இடம் பார்த்து கொடுக்கணும், இவங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சம்மந்தபுரம்லேருந்து நாங்கள் உங்களுக்கு எந்த இடம் தான் எங்களுக்கு சொல்லி நீங்கள் வந்து இங்கே இருந்தாலும் இருங்க, இல்லை அங்கே சம்மந்தபுரத்தில் வேணால் இருங்க, மழை நிற்கிற வரைக்கும்னு சொன்னாங்க. எங்களுக்கு இடம் கொடுத்தாலே போதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சு. அப்புறமா நாங்கள் இடம் காமிச்சோன்னா ஒரு 2 நாளில் மறுபடியும் எங்கள் சாமனை அந்த துணி மணி எல்லா இடத்துக்கும் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே நம்ம வேலூர் மாவட்டத்தில் ஐயா கலெக்டர் ஐயா தான் எங்களுக்கு உடனே கொஞ்சம் சீக்கிரமாக எங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு. ஏன்னாக்கா கவர்மெண்ட் வீடு ஒன்றும் சாங்ஷன் ஆகலை. அவர் என்ன சொன்னாங்க, இன்னும் சாங்ஷன் கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் உங்களுக்கு கவர்மெண்ட் வீடு கொஞ்சம் லேட் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் அவர் என்ன ஸ்பான்சர் பண்ணுறாரோ அந்த ஸ்பான்சருக்குள்ளே நாங்கள் கட்டி கொடுக்குறோம், அது வரைக்கும் இருங்க, கவர்மெண்ட் வந்துச்சுனாக்கா நான் ஆர்டிவேஷன் நாங்கள் பண்ணி தரோம் சொல்லி அவரே கலெக்டர் ஐயா சீக்கிரமாக எங்கே வந்து ஒரு டாக்டருக்கு பிடிச்சி ஏதோ ஒரு வீடு ஏதோ ஒரு ஸ்பான்சர் பண்ணி ஒரு 27 வீடுக்கு போட்டி ஏதோ கட்டினிக்கிற ஐயா எங்கள் மக்கள்னால. எனக்கு மழை வந்தால் குடிச்சு போட்டு அப்படியே பிச்சுன்னு போயிடுது, அப்படியே மழை வந்து அப்படியே தூக்கிது. 3-4 வாட்டியே அப்படியே காட்டில் அடிச்சுன்னு போயிடுச்சு ஐயா. குடிச்சிங்கெல்லாம் தூக்கி அப்படியே வெளியே போச்சு. அவரே பார்த்தாரு கலெக்டர் ஐயா. பார்த்த உடனே இப்படி கீறாங்களே, சரி ஏதோ ஒரு டாக்டர் பிடிச்சாரு. அந்த டாக்டர் ஏதோ ஒரு 27 வீடு சாங்ஷன் பண்ணி ஏதோ மக்களுக்கு ஏதோ போய் நிற்குது ஐயா எங்களுக்கு கஷ்டமாக. ஏன்னாக்கா கொஞ்சம் எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, கொஞ்சம் வியாபாரத்துக்கு போகிறதுக்கு ஏதோ தொழில் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு கடன் வாங்கினாலும் ரொம்ப கஷ்டமாக இருந்த கடன் கட்ட முடியல எங்கள் கையில். போனால் அந்த பைனஸ் தான் வாங்கணும். அந்த பைனஸ்க்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா ₹1 ₹2 வட்டி கட்டிக்கின்னு அதே காலம் போடுற ஒன்றும் வசதி ஒன்றும் வாங்க முடியல. ஒரு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஒரு பேக் வாங்க முடியல, ஒரு யூனிஃபார்ம் வாங்க முடியல. ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கேருந்து வருது ஸ்கூலு பேகு அதெல்லாம் வருது, கஷ்டங்களாக அது வருது. தற்போது இந்த நரிக்குறவ சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இந்த இடத்துல இருந்து பேசுகிறோம். நரிக்குறவ சமுதாயம் வந்து தாராபடுவடு மதுரா இந்திரா நகர் பகுதியில் மதிலேரி என்ற ஏரி பகுதியில் இவங்க வசித்து வந்தாங்க. தொடர்ந்து அந்த இடத்துல 2021 ஏற்பட்ட பெரு வெள்ளத்தின் காரணமாக அவங்களுக்கு அங்கே வந்து இருக்கிறதுக்கான சூழல் இல்லாமல் போச்சு. அப்போ நமது மாவட்டத்தின் அமைச்சர் அவர்களும் எம்பி அவர்களும் அந்த தண்ணி அந்த ஏரிக்குள்ளவே நேரடியாக ஒன்று சென்று அவங்க இருக்க முடியாத சூழ்நிலையை பார்த்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் காட்பாடி வட்டாட்சியர் அவர்களுக்கும் தகவல் தெரிவித்ததன் பேரில் காட்பாடி வட்டம் நம்ம வன்றந்தாங்கல் கிராமத்து அருகில் உள்ள வன்றந்தாங்கல் கிராமத்தில் கிராம சர்வே எண் 161ல் கல்லாங்குத்து புறம்போக்கில் இவங்களுக்கான இடம் வந்து கண்டறியப்பட்டு உடனடியாக அந்த மழை நேரத்திலேயே அளவீடு செய்யப்பட்டு இவர்களுக்கு தற்போது 2 சென்ட் 80 சதுர மீட்டர் உள்ள இடம். மொத்தம் இந்த 161 சர்வே நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டர் உள்ள இந்த இடத்துல இவங்களுக்கு 27 குடும்பங்களுக்கு 80 சதுர மீட்டர் உள்ள இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு முதலமைச்சர் ஐயா அவர்களை வந்து வேலூர் கோட்டையில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் அவரே வந்து இவங்களுக்கு பட்டா கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த பட்டா கொடுத்த பின்னால் இவங்க இந்த இடத்துல வந்து குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வந்தாங்க. இப்போ தன்னார்வலர்கள் மூலமாக வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. இந்த வீடுகள் பார்த்தீங்கன்னாக்கா மெத்த வீடாகவும் முன்னாடி கூரையும் அமைக்கப்பட உள்ளது, சிமெண்ட் ஷீட்டும் அமைக்கப்பட உள்ளது. அவர்களுக்கு தனித்தனி கழிவறைகள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் இந்த பகுதியில் வந்து மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது, குழாய் வசதியும் தண்ணீர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது சாலை அமைக்கும் பணிகளும் பூர்வாங்க பணிகள் அளவீடு பணிகள் முடிந்துவிட்டது. தற்போது சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. மேலும் இவர்களுக்கு இந்த பகுதியில் சிறப்பு முகாம் நடத்தி கடந்த வாரத்தில் இவர்கள் எஸ்டி பழங்குடியினர் வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதால் ஏற்கனவே முதல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எம்பிசி சர்டிஃபிகேட் கொடுத்தோம். ஆனால் இப்போ தற்போது எஸ்டி வகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதால் கடந்த வாரம் இதே இடத்துல வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் முகாமிட்டு
தற்போது எஸ்டி சர்டிஃபிகேட்டும் இவங்களுக்கு கடந்த வாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு அரசின் அனைத்து திட்டங்களும் இவர்களுக்கு கொண்டு செல்லும் பணிகளும் வந்து மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. எங்கள் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்கினாங்க கொஞ்சம். ஆனால் வந்து எங்கள் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு இடம் காமிச்சிக்கிறாங்க, ஒரு ஸ்கூல் இது இருக்கிற காலத்தில் நாங்கள் படிக்காமல் நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் அழிஞ்சுனே இருந்தோம். ஆனால் இப்போ வந்து எங்கள் பசங்க கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க. கொஞ்சம் இப்போ பசங்க படிக்கிறதுனால எங்களுக்கு இன்னும் அதிகமாக கொஞ்சம் சந்தோஷமாக கூட கிடைக்குது, நிம்மதியும் இருக்குது எங்களுக்கு. இங்கே வந்தது நாங்கள் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தலைவர் ஐயாவுக்கு நாங்கள் கேட்டோம். நாங்கள் ஒரு 2-3 டைம் டிராக்டரில் தண்ணி எடுத்து ஊற்றுனாங்க. இவங்களுக்கு அவ்வளோ பத்தாது, தண்ணி 27 வீடு இருக்கிறாங்க, தண்ணி பத்தாது, உங்களுக்கு உடனடியாக போர் போட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போர் போட்டி கொடுத்தாரு. அப்புறமா பாம்பு பூச்சி சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்களுக்கு உடனே கரண்ட்டு போட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. கரண்ட்டு போட்டி கொடுத்தாங்க. ஒரு பைப்பெல்லாம் லைனெல்லாம் போட்டு கொயா வீடுக்கு கொயாவும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நாள் கூட, ஒரு வருஷம் கூட நாங்கள் அங்கே நிம்மதியாக இருந்ததில்லை. வெறும் சேரும் தண்ணி. இங்கே 2-3 ஊர் அந்த சாக்கடை தண்ணி அந்த ஏரியிலே போகும். சோறு கூட துண்ண முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு அங்கே. அதே மாதிரி எங்கள் லைஃப் மாதிரியே எங்கள் பசங்களுக்கும் போயிடுவோன்னு சொல்லிட்டு நல்லா நாங்கள் கவலையாக இருந்தாங்க. எங்கள் பசங்களுக்கு நம்ம மாதிரி ஆகிப்போடுமா, பசங்களை படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்கும்பா, உங்கள் பசங்களில் படிக்கிறாங்க, நம்ம பசங்க ஏன் படிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அவ்வளோ வசதி எங்களுக்கு இல்லை. எப்படியோ நல்ல நேரமாக எங்களுக்கு இங்கே வந்தது, எங்கள் பசங்களுக்கு படிப்பும் கிடச்சிச்சு. நாங்கள் எங்களுக்கு சொத்து மாதிரி ஒரு வீடு, ஒரு நிலம், எங்கள் பசங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குங்க ஐயா. இடம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காயா. தாசில்தாருக்கும் நன்றி, மனகருக்கும் நன்றி, ஐயா கலெக்டர் ஐயாவுக்கும் நன்றி, எம்பி ஐயாருக்கு கூட எங்களுக்கு வந்து இந்த ஏரி தண்ணியிலெல்லாம் பார்த்தாரு, நடந்து பார்த்தாரு, எங்கள் கஷ்டம் நல்லா புரிஞ்சுக்கினாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ எங்கள் பசங்களுக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷம் நிம்மதியும் கூட இருக்குது. இடம் இல்லாத நாங்கள் அழிஞ்சோம். ஆனால் எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அந்த தண்ணியில் இறங்கி கூட வந்து எங்கள் கஷ்டத்தினால ரொம்ப அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. கொஞ்சம் அந்த நிமிஷத்தில் எங்களுக்கு இட்டின்னு போயிட்டு சம்மந்தபுரத்தில் விட்டாங்க. கக்கூஸ் தண்ணியில் வந்து பசங்களுக்கு வச்சிருக்கூடாது, இந்த கெஞ்சில் எல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போவே எங்களுக்கு இட்டின்னு போயிட்டு சம்மந்தபுரத்தில் வச்சாங்க. எங்கள் கஷ்டத்தில் ரொம்ப அவர் பாதி கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தார். ஆனால் முதலமைச்சர் ஐயா வந்ததுனால எங்கள் கஷ்டத்தில் வந்து தண்ணியில் உள்ளே இறங்கி எங்கள் கஷ்டம், எங்கள் வீடு எல்லாம் பார்த்தாரு, எங்கள் துணி எல்லாம் பார்த்தாரு. என்ன பசங்க சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த சின்ன பசங்கனாலே எவ்வளோ இத்தனை பேருக்கு ரொம்ப இதுவாகுமே. இங்கே இருக்காதீங்க, நீங்கள் சம்மந்தபுரத்தில் போய் நான் போய் இட்டின்னு போய் விட்றேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இட்டின்னு போய் ஐயா முதலமைச்சர் ஐயா இட்டின்னு போய் எங்களுக்கு விட்டார். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி வசதி இருக்குது, வீடு வசதி இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது, தெரு வசதி தெருக்கு கரண்ட் கூட போட்டு குத்திக்கிறாரு. இப்போ எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. பசங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கூட கொடுத்துட்டாங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு. ஆனால் முன்னதோட இப்போ கொஞ்சம் எங்கள் பசங்களுக்கும் கொஞ்சம் முன்னேற மாதிரி இருக்குது, எங்களுக்கும் கொஞ்சம் முன்னேற மாதிரி இருக்குது ஐயா. எங்களை தலைவரை குறித்து நாங்கள் பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய அடிப்படை வாழ்வில் இதுவரைக்கும் நரிக்குறர் அடிப்படை வாழ்வில் வாழ்ந்த வரையிலும் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் நாங்கள் வசித்து வந்தோம். இப்படி எங்கள் பகுதியில், காட்பாடி பகுதியில் செங்குட்டை இந்திரா நகர் என்னக்கூடிய இந்த பகுதியில் நாங்கள் கடந்த சில வருடங்களாக நாங்கள் வசிக்கிற பொழுது ஒரு ஏரி பொறும்போக்கு என்ற ஒரு தண்ணீர் வெளியே புறப்படுகிற இடத்துல நாங்கள் குடிசைகளை போட்டு நாங்கள் வசித்து வந்தோம். இந்த காட்பாடி ஏரியாவினுடைய தலைவராக கார்த்தியும் அவங்களோடு நான் இருவருமா சேர்ந்து இதை யோசித்து நாங்கள் மனு கொடுக்கும்போது முதல்வர்கள் உடனே அவர்களுக்கு இடங்களை ஒதுக்கி அளிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே எனக்கு எல்லா உதவிகளையும் சந்திக்க கலெக்டர் மூலமாக, இன்னும் சொல்லப்போனால் வெள்ளூர் மாவட்டத்தினுடைய எம்பி
அவர்கள் நேரடியாக வந்து எங்கள் குடிசைகள் பக்கத்தில் அந்த சேக்கடையில் கீழே இறங்கி தண்ணியில் இறங்கி எங்கள் குடிசைகள் ஓரத்தில் நடந்து போய் இவர்கள் இப்படி இந்த சாக்கடை நாட்டம் அடிக்கிற இந்த தண்ணியில் இப்படி வசிக்கிறாங்களே, இப்பேற்பட்ட தண்ணியிலிருந்து இவங்களை முதல்ல இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு அவருடைய பெருந்தன்மையான காரியங்களும் இருந்தது, தாசில்தார் காரியங்களும் இருந்தது, நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்கள் உதவி, எல்லாருடைய உதவியோடு இன்றைக்கி எங்களை கொண்டு வந்து இந்த மலைப்பகுதியாக இருந்தாலும் ஒரு மிகவும் அருமையான ஒரு இடத்த எங்களுக்கு மழை பெஞ்சாலும் எங்களுக்கு தண்ணி நிற்காத இடம், எங்களுக்கு இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்திலும் எந்த விதமான டிஸ்டர்ப் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒன்று நாங்கள் வெளியே ரோட்டுக்கு போகிறதுக்கு தூரமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லை, தொல்லை இல்லாமல் நாங்கள் போயிட்டு வரோம். இந்த பட்டா கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னொரு உதவியும் இவங்க செய்து கொடுத்துருக்காங்க அதிகாரிங்க, வேலூர் மாவட்ட கலெக்டர் தாசில்தார் அவர்கள் இருவரும் அவர்களுடைய மனதாண்மையான அநேகருடைய காரியங்களோடு எங்களுக்கு இந்த வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிற இந்த வீடையும் அவங்களுடைய எண்ணத்தால் அவங்களுடைய பேச்சினால தான் இந்த உதவியும் எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் எங்களால் வந்துட்டு இந்த உதவி நாங்கள் இந்த வீடை நாங்கள் கட்டணும்னு சொன்னால் ஆகாத ஒரு காரியம். லட்சங்களை போட்டு நாங்கள் செய்வதற்கு எங்களால் முடியாத காரியம். நாங்கள் என்னைக்கு கட்டியிருப்போம், என்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே வசித்திருப்போம், என்னைக்கு அது உள்ள பாய் போட்டு படுத்திருப்போனே எங்களுக்கு தெரியாது. இப்படி குடிசைக்குள்ளாக வசிக்கிற எங்களுக்கு அதிகாரிகளுடைய பார்வையில் ஒரு பெருந்தன்மை எங்கள் மேல் ஒரு இரக்கம் வந்திருக்குது. ஆனால் என்றைக்குமே நாங்கள் எல்லா அதிகாரிகளுக்கும் சேர்ந்து நன்றி சொல்வோம். அதோடு மேலாக இந்த ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய மனதார நன்றியை சொல்லி நாங்கள் நரிகுறவர் சார்பாக நன்றி சொல்லி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 8000க்கும் மேற்பட்ட வீட்டுமனை பட்டாக்கள் புதிதாக வழங்கப்பட்டுள்ளன. அந்த வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கியவுடன் அவர்கள் அடையும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நேரடியாக மாண்புமிகு முதலமைச்சர் கடந்த ஆண்டு இங்கே வரும்பொழுது அவர்களுடைய கரங்களாலே பல்வேறு ஒரு 4000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பட்டா வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அதை பெற்று அவர்கள் சாலை ஓரங்களிலும் மற்றபடி தெரு ஓரங்களிலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு புறம்போக்கிலையும் அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக இருப்பதற்கு இடம் இல்லாமல் இருந்துவிட்டு தங்களுக்கென்று ஒரு இடத்தை வழங்கி அந்த இடங்களிலே வீடு கட்டி கொடுப்பதற்கு உண்டான முயற்சிகளை நாம் செய்யும் பொழுது அவர்கள் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சியை தான் அடைகின்றார்கள். அவர்களில் பலரை நாங்கள் நேரடியாகவே பார்த்தோம். அவர்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் அவர்கள் பல்வேறு நிலைகளிலே நன்றியை தெரிவித்துள்ளார்கள். அதில் நம்ம விளிம்பு நிலை மக்களுக்கும் சேர்த்து அந்த பட்டாக்கள் எல்லாம் வழங்கியிருக்கின்றோம். அந்த விளிம்பு நிலை மக்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 900 பேருக்கு வழங்கியிருக்கிறோம். இதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு ஆணையிலே நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முக்கியமாக என்னென்னா அவர்களுக்கு இப்போ ஒரு தன்னார்வலர் ஒருவர் அவர்களுக்காக வீடு கட்டி கொடுப்பதற்காக நம்ம சிஎம்சி மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்னார்வலர் இங்கே அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து அவர்கள் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல தரமான வீடு கட்டி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உள்ளபடியே அவர்கள் ஊராகவும் தெருவாகவும் சுற்றித் திரிந்த ஒரு காலம் போய் அவர்கள் நிலையாக ஒரு வீட்டிலே இருப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த 33 பேருக்கு மட்டும் இல்லை, அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய நம்ம மாவட்டத்தில் பட்டா கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு 800-820 பேருக்கும் இதே நிலைமை தான். அவர்கள் உள்ளபடியே நன்றியை தெரிவித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான அனைத்து அரசினுடைய சேவைகள், அவர்களுடைய குழந்தைகளை பள்ளியிலே சேர்ப்பது, அவர்களுடைய குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திலே அவர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பது, இது போன்ற பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நாம் சாலை அமைத்து கொடுப்பது, தெருவிளக்குகள் அமைத்து கொடுப்பது, இது போன்ற பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நிறைய அந்த வீட்டுமனை பட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த உணர்வுபூர்வமான ஒரு வெளிப்பாடு தான் அந்த வீட்டுமனை பட்டா கிடைச்சவங்களுக்கு அவங்களுடைய மனதிலிருந்து உள்ளூர் மனதிலிருந்து அவங்க தெரிவித்துக் கொள்வது இதெல்லாம் பெரிய அளவில் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றாங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கின்றது. இன்னும் நிறைய பேருக்கு பட்டா கொடுக்க வேண்டியது இருக்குது. அதற்கு உண்டான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நீர்நிலைகளுக்கு அருகில் அவர்கள் வெள்ள சூழல்ல வெள்ள ஆபத்துகள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல இருந்து அவர்களை காத்து இப்படி வேலூர் மாவட்டம் முழுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நீர்நிலைகளுக்கு வெள்ளத்துக்கு மத்தியில ஆபத்து சூழல்ல இருந்தக்கூடிய மக்களை காத்து அவர்களுக்கு பட்டா கொடுத்து அவர்களுக்கான வீடுக்கான எல்லா வசதியையும் செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.